ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பார்டர் த்ரெட் ஒர்க்கில் ஒரு ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளான பார்டர் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் அதுமாரி ஒரு ஸ்டிச் ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான். நம்ம நார்மல் ரெகுலர் வேர் சாரீஸ்க்குள்ள ப்ளவுஸில் எப்படி போடலான்ட்டு பார்ப்போம். அதுக்கு தான் இது மாதிரி ஃபுல் வாயில் சாரீ ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணுற கேபிள் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊசி ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு நீடிலில் ஒரு தடவை சுற்றிட்டு அது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்படி நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு லெஃப்டில் இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு அந்த நீடிலை சுற்றி நூல் எடுத்துக்கணும். பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். ஒரு தடவை நீடிலில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீடில் கீழேருந்து இப்படி மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுக்கணும். திருப்பி அந்த நூலை லெஃப்டில் இருந்து ரைட்டாக அப்படி நீடில் சுற்றி வர மாதிரி பண்ணுங்கள். ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு அது பக்கத்துலேயே இப்படி கீழே விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீடில் எடுக்கணும். இந்த நூலை கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டு ஒரு செயின் பண்ணணும். ஸோ நடுவில் ஒரு நாட் வர மாதிரி இருக்கும், அதை சுற்றி ஒரு செயின் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அந்த நூலை கொஞ்சம் இழுத்து பண்ணிங்கன்னா நடுவில் அந்த நம்ம நீடிலில் சுற்றி இருக்கிறோம்ல அது லூஸாக இருக்காது, டைட்டாக இருக்கும். ஒரு தடவை சுற்றிட்டு கீழேருந்து நீடில் மேலே இழுக்கணும். அந்த நூலை நல்லா இழுத்து அந்த நீடிலை சுற்றி கொண்டு வரணும். அப்போ நடுவில் இருக்கிற நாட்டும் லூஸாக இருக்காது, நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கேபிள் செயின் ஸ்டிச். இது ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது பார்டருக்கு நம்ம கொடுக்கலாம். 2 லைன் பார்டர் கொடுத்துட்டு நடுவில் ஏதாவது டிசைன் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச். இதே நான் ஒரு ஜிக்ஸாக்காக பண்ணுற மாதிரி பண்ணி அது ப்ளவுஸில் அந்த டிசைனாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் முடிக்கும் போது அந்த செயினுக்கு பக்கத்துலேயே வெளியில் கீழே விட்டு லாக் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டிச் இது கேபிள் செயின் ஸ்டிச். இப்போ இது ஜிக்ஸாக்காக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு தடவை நீடிலில் சுற்றிட்டு பக்கத்தில் இருந்தே இப்படி க்ராஸாக எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுற்றிட்டு அந்த ஃப்ரேமை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு வி வர மாதிரி இந்த பக்கம். ஸோ திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நான் நீடிலில் சுற்றும் போது ஃப்ரேமை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நீடில் சுற்றிட்டு அப்புறம் திருப்பி ஃப்ரேம் எடுத்து பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன ஃப்ரேம்லேயே அழகாக வச்சு நம்ம நீட்டாக பண்ண முடியும். இது நீங்கள் வி வரைஞ்சிட்டும் பண்ணலாம். நான் ஜிக்ஸாக்காக அப்படியே பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீடில் சுற்றிட்டு கீழே விட்டு இப்படி நீடில் எடுத்து அந்த நீடில் சுற்றி நூல் வரணும். ஒரு செயின் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நூல் பத்தலைன்னா பக்கத்துலேயே கீழே விட்டு லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு பின்னாடி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இது ப்ளவுஸில் சேம் இது ஜிக்ஸாக் டிசைன் எப்படி வரைகிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸில் இந்தமாரி பேஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்லீவ்ஸோட எட்ஜில் பேஸ் லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு இந்தமாரி மார்க் பண்ணிக்கோங்க இன்னொரு லைன் வரைகிறதுக்கு. இது நீங்கள் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக வேணும்னா கம்மியாகவும் பண்ணிக்கலாம், பெருசாக வேணும்னா இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது 1 மீடியமாக இருக்கும். நான் உங்களுக்கு பெருசாக பண்ணி காமிச்சா கிளியராக இருக்குங்கிறதுக்காக அந்த 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பார்டர் பண்ணி காமிக்கிறேன். இது பேக் சைட்லேயும் இந்த ஸ்லீவில் மட்டும் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவோட சென்டரை இப்படி இழுத்து விட்டுட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டால் இந்த பக்கமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே பேஸ் லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து 1 சென்டிமீட்டர் இந்தமாரி டாட் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பிகினர்ஸ்க்காக நான் இந்தமாரி மார்க் பண்ணி காமிக்கிறேன். வித்தவுட் மார்க்கிங் நம்ம மார்க்கிங் எல்லாமே பண்ண முடியும். நான் இப்போ இந்த செக்ஸ் ஒரு 1.5 சென்டிமீட்டர் இப்படி கேப் விட்டு டாட்ஸ் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா 2 ஸ்லீவ்ஸ்க்கும் ஒரே மாதிரி பண்ணலாம். இந்தமாரி மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா, இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டில் பண்ண வந்ததுன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ கீழேயும் அதேமாரி 1.5 சென்டிமீட்டருக்கு நேர டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ராஸாக இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். நேர வச்சுருக்கிறோம்ல அந்த டாட்ஸு இப்படி க்ராஸாக கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கமும் இந்தமாரி க்ராஸாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்தமாரி உங்களுக்கு சின்ன சின்ன செக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த செக்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும்.
ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க. நான் இப்போ இதுக்கு 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 நீடில், ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய நீடிலாக எடுத்துருக்கிறேன், 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒன்று 7 நம்பர் எடுத்துருக்கிறேன். இந்தமாரி ஒரு சின்ன ஃப்ரேம் எடுத்துகிட்டு, ஒரு 4.5 இன்ச்சுக்குள்ளே ஃப்ரேம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் கழுத்து பக்கத்தில் இருந்து அந்த ஸ்லீவுக்கு அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட சின்ன ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் 3.5 உள்ள ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரேம் இல்லாமையும் பண்ணலாம். நான் 2மே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ என்னோடது வந்து பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ரேம் வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்தமாரி நீடில் எடுத்துகிட்டு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடில் எடுக்கிறேன். ஒரு தடவை நீடிலில் சுற்றிட்டு அது பக்கத்தில் இருந்து 2 கனெக்ட் ஆகுதில் 2 கோடும் அந்த பாயிண்ட்டுக்கு இப்படி நீடில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு தடவை நீடிலில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றிட்டு இந்தமாரி பண்ணால் செயின் கிடைக்கும். அதுலேருந்து அடுத்த செயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீடிலில் சுற்றிக்கணும் நூலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு நீடில் எடுக்கணும். அது நீடில் சுற்றி ஒரு தடவை நூலை கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டு நீடில் சுற்றி இந்த மாதிரி இழுங்க. டைட்டாக இழுக்கலைடா நடுவில் இருக்கிற அந்த நம்ம நூலில் சுற்றணும்ல, அது வந்து லூஸாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்கிறேன். அந்த நீடில் டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நூலை டைட்டாக இழுத்துட்டு நீடில், அதுக்கப்புறம் நீடில் இழுங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஸ்டிச் பண்ணாலும் அப்படி தாங்க. ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேனோ அதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது தான். ஒரு ப்ளவுஸ் பிளெயினாக இல்லாமல் ஒரு சின்ன பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும்ல. ஸோ அப்போ நீங்கள் இந்தமாரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரேம் வச்சு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரேம் இல்லாமல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரேமை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவை கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு கையில் அப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி செயின் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ஈஸியாக பண்ண வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களுக்கு வித்தவுட் ஃப்ரேமும் பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செயினை வெளியில் விட்டு லாக் பண்ணணும். அடுத்து புது நூல் எடுத்தால் அந்த செயினுக்கு உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த இடத்துல திருப்பி எடுக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேல் பக்கத்தில் இருக்கிற வி அது வந்து இதேமாரி ஜிக்ஸாக் கேபிள் செயின் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது அந்த செக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்தமாரி நிடில் சுற்றிட்டு அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி மேலே இருக்க பாயிண்ட்டுக்கு இப்போ எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பி சுற்றிட்டு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பண்ணியிருக்க ஸ்டிச் மேலே வராமல் ஓவர்லாப் ஆகாமல் ஆனால் அதே சமயம் க்ளோஸாகவும் இருக்கிற மாதிரி அந்த பாயிண்டில் எடுங்க. ஸோ கேப்பும் தெரியக்கூடாது, ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ அது பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு லைன் ஃபுல்லாகவே கேபிள் செயின் ஸ்டிச் வச்சு ஒரு சிம்பிளான அழகான ஒரு டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள், இது பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இது உள்ளே வந்து நம்ம சின்ன சின்ன நாட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாரீ காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூலை அப்படியே எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு செக்கோட சென்டர் பாயிண்டில் நான் அந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை இப்போ நீடிலில் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அதே பாயிண்ட்லேருந்து அடுத்த செக்ஸோட சென்டருக்கு எடுக்கிறேன் நீடில். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ இந்த நூலை நல்லா டைட்டாக இழுத்தா அந்த நாட் டைட் ஆகிடும். அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா சிக்கல் இல்லாமல் நாட் பண்ணிடலாம். பாருங்க, 2 தடவை சுற்றிட்டு அதே பாயிண்ட்லேருந்து அடுத்த செக்கு உள்ள சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுக்கிறேன். இப்போ அந்த நூலை இழுத்துட்டு அந்த நாட்டை வந்து டைட் பண்ணி அதை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அப்புறம் இழுத்திங்கன்னா சிக்கல் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். பக்கத்தில் வரும்போது தான் நாட்டை விடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்ஸ்குள்ளேயும் நாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃப்ரேம் தேவையில்லை, அப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்ஸ்குள்ளேயும் நாட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான சின்ன பார்டர் தான், பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் சின்ன சின்ன செக்ஸாகவும் பண்ணலாம். அந்தமாரி நீங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் நார்மலாக நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்லீவ்ஸ்லேயும் இது பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப இது மாதிரி ஈஸியாக சின்னதாக ஏதாவது ஒரு பார்டர் பண்ணணுன்னா இந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக் லைன்லேயும் சேம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.